வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரேட் 8ல் ஃபேக்டரைசேஷன் சாப்டர் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் டேர்ம்ஸ் 12x 36. இப்போது ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 12x, செகண்ட் டேர்ம் வந்து 36. இப்போது 12 ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். 2 6 12, 2 3 6, 3 1 3. So 12 ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 2 into 2 into 3. Next 12 பக்கத்தில் x இருக்குது. So we have to write x also. Next 36 prime factorization செய்யணும். 2 18s are 36, 2 9s are 18, 3 3s are 9. So 36 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 2 into 2 into 3 into 3. சரி, இப்போது ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது? இங்கே ஃபஸ்ட் டேர்ம்லேயும் 2 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 2 இருக்குது, அகெயின் ரெண்டு இடத்துலையும் 2 இருக்குது, அப்புறம் ரெண்டு இடத்துலையும் 3 இருக்குது. அப்போது காமன் ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்? 2 2 3. ஸோ therefore the common factor is equal to 2 into 2 into 3. Answer is 12. அது எப்படி? 2 2s are 4, 4 3s are 12. So answer is 12. Okay. Next 2y 22 xy. 2 ஓட ஃபேக்டர் 2 தான். சரி 2. நெக்ஸ்ட் y இருக்குது. ஸோ 2 into y. Now 22 xyல 22 எடுத்துக்கலாம். 2 11s are 22, 11 1s are 11. So factors are 2 into 11. நெக்ஸ்ட் x இருக்குது, x அண்ட் y இருக்குது into y. ஸோ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? இங்கே 2 காமன் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. therefore common factor is equal to 2 into y, that is equal to 2y. இதுதான் இந்த சம்முக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 14 pq 28 p square q square. ஓகே, இந்த ரெண்டு டேர்மில் நாம் இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 14. இப்போ 14ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 7s are 14, தென் 7 1s are. ஸோ இங்கே என்ன எழுதுனா? 2 into 7 into p into q. நெக்ஸ்ட்டு 28. 28ஓட ஃபேக்டர்ஸ் 2 14s are 28, 2 7s are 14, next 7 1s are 7. So 28 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும்? 2 into 2 into 7. next p ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? p into p, அதாவது 2p, p into p. next q ஸ்கொயர்னா q into q. ஸோ இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் 7 ஒரு காமனாக இருக்குது, ஒரு p காமனாக இருக்குது, ஒரு q காமனாக இருக்குது. therefore common factor is equal to 2 into 7 into p into q, that is 14pq. இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 2x 3x square 4. இந்த 3 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். 2x, இப்போது 2க்கு ஃபேக்டர்னா 2 1s are 2. ஸோ 2 எழுதிக்கிறோம். x இருக்கிறதுனால into x. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது நெக்ஸ்ட் டேர்மில். ஸோ 3 1s are 3. கரெக்ட். ஸோ 3 மட்டும்தான் ஃபேக்டர். நெக்ஸ்ட் x ஸ்கொயர் கொடுத்ததுனால x into x. நெக்ஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 2s are 4, 2 1s are 2, 2 into 2. அவ்வளோதான். இப்போது இந்த 3 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. ஏன் காமன் ஃபேக்டர் இல்லைன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, பட் செகண்ட் டேர்மில் 2 இருக்கா? இல்லை. தேர்ட் டேர்மில் 2 இருக்குது. எப்பயுமே எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் காமனாக இருக்கான்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, தேர்ட் டேர்மில் எக்ஸ் இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் ஆல்சோ நாட் த காமன் ஃபேக்டர் ஹியர். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன எழுதலான்னா, காமன் ஃபேக்டர் 1ன்னு
எழுதணும். Therefore the common factor is 1. எப்படி 1 கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள் 2 ones are 2ன்னு எழுதணுமா, நெக்ஸ்ட்டு 1 ones are 1ன்னு எழுதலாம். இங்கேயும் 1 ones are 1, இங்கே ஃபோர்த்லேயும் 1 ones are 1. ஸோ காமன் ஃபேக்டர் இங்கே பாருங்கள் இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது. ஸோ இங்கே இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் 1 காமன் ஃபேக்டர் வந்துடுதா. ஸோ இந்த 1 தான் நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த 1 சேர்ந்தாலும் சேராட்டினாலும் we will be getting the same answer. இங்கே 1ன்னு எழுதாமல் இருக்கக்கூடாது, 1 தான் கரெக்ட் ஆன்சரு, அதனால் அந்த 1 எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பார்ப்போம். சிக்ஸ் ஏபிசி 24 ab ஸ்கொயர் 12 a ஸ்கொயர் b. இங்கே இப்போது 3 டேர்ம் இருக்குது. 6 அதோடைய ஃபேக்டர்ஸ் 2 3s are 6, 3 1s are 3. ஸோ 2 into 3, next a into b into c. ஓகே, செகண்ட் டேர்மில் 24. 24ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 2 12s are 24, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. So factors are 2 into 2 into 2 into 3. Next a இருக்குது, so we will multiply a. b square இருக்குது, so b twice multiply பண்ணுவோம். next இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இங்கே அப்போது 2 into 2 into 3 எழுதலாம். a ஸ்கொயர் இருக்கிறதுனால a into a, நெக்ஸ்ட்டு b, அதனால் மல்டிப்ளை b. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்னா 3 டேர்ம்ஸ்லேயும் காமன் இருக்கணும் இல்லையா. ஸோ 3 டேர்ம்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, அப்புறம் a இருக்குது, b இருக்குது. Therefore common factor is equal to 2 into 3 into a into b, that is 6ab. இதுதான் இப்போ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 16x cube minus 4x square 32x 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ 16 ஒரு ஃபேக்டர் பார்க்கலாம். 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 1. So there are 4 2s. 2 into 2 into 2 into 2. அப்புறம் x cube கொடுத்துருக்கிறதுனால 3 times x-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் -4x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. -4 இருந்தாலும் முதல்ல -1 தனியாக எடுத்துப்போம். தென் 4, 2 into 2 4, அதனால் 2 into 2ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் x ஸ்கொயர்ன்றதுனால x into x 32. நெக்ஸ்ட் 32, 2 16s are 32, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ எத்தனை 2 இருக்குது, 5 2s. ஸோ 2 into 2 into 2 into 2 into 2. நெக்ஸ்ட் எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்மில் -4 கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் -1ன்னு இப்படி தனியாக எழுதிக்கோங்க. சரியா. நீங்கள் பாருங்கள், இப்போது -1 into 2 என்ன வரும், -2. தென் -2 into +2 -4. இப்போது ஆன்சர் -4 வருதா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், -4. இங்கேயும் அதே மாதிரியே -4 இருக்குது. இதை கரெக்டாக செய்யணும் நீங்கள். சரியா. நெக்ஸ்ட் இப்போது இந்த 3 டேர்ம்ஸில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகே. தேர்ஃபோர் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதலாமா. காமன் ஃபேக்டர் is equal to 2. நெக்ஸ்ட்
இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 3 டேர்ம்ஸில் காமனாக இருக்கணும் இல்லையா? ஸோ அகெயின் 2. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டேர்மில் 2 இருக்குது, ஆனால் செகண்ட் டேர்மில் 2 இல்லை. தேர்ட் டேர்மில் ஆனால் 2 இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் எல்லா 3 டேர்ம்ஸ், இப்போ 2 டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 டேர்ம்ஸ்லேயும் காமனாக ஃபேக்டர் இருக்கணும். இங்கே 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் இருக்கணும். இங்கே இல்லை, ஃபஸ்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் 2 இருக்குது, பட் செகண்ட் டேர்மில் இன்னொரு 2 இல்லை. ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இங்கே இருக்குது ஃபஸ்ட் டேர்மில், செகண்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, தேர்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு எக்ஸ். அப்புறம் இன்னொரு எக்ஸு ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது, ஆனால் தேர்ட் டேர்மில் இல்லை. ஸோ அவ்வளோதான். காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ 2 2s are 4 இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான். இதுதான் காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் 10pq 20qr 30rp 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போது 10ஓட ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 2 5s are 10, 5 1s are 5. ஸோ 10ஓட ஃபேக்டர் 2 into 5. நெக்ஸ்ட் PQ கொடுத்துருக்கிறதுனால அதையும் மல்டிப்ளை செஞ்சுக்கலாம். செகண்ட் டேர்மில் 20ஓட ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. So 2 into 2 into 5 are the factors of 20. Next Q R ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் டேர்மில் 30ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2 15s are 30, 3 5s are 15, 5 1s are 5. So 30ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 3 into 5. Next RP கொடுத்துருக்கிறதுனால we have to multiply that R into P. Therefore common factors is equal to இந்த 3 டேர்மில் எது காமனாக இருக்குது 2, அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 5 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்குது. ஸோ இன்ட்டு 5 எழுதிக்கிட்டோம். PQRலாம் இருக்குது, அதெல்லாம் காமனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? இங்கே P இருக்குது, இங்கேயும் P இருக்குது, பட் செகண்ட் டேர்மில் இல்லை. ஸோ P இஸ் நாட் த காமன் ஃபேக்டர் ஹியர். நெக்ஸ்ட் இப்போ Qவை பார்க்கலாம். Q இங்கே இருக்குது, பட் தேர்ட் டேர்மில் இல்லை. ஸோ Q இஸ் ஆல்சோ நாட் த காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஆரும் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் இருக்குது, பட் ஃபஸ்ட் டேர்மில் இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் த காமன் ஃபேக்டர். Therefore common factor is equal to 10. இதுதான் 7 சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 3x square y cube, 10x cube y square, 6x square y square z. 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போது 3ஓட ஃபேக்டர் பார்க்கலாம். 3 1s are 3. ஸோ 3ஓட ஃபேக்டர் நான் 3 தான். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்ததுனால 2 டைம்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஒய் க்யூப் கொடுத்ததுனால 3 டைம்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 10, 2 5s are 10, 5 1s are 5. ஸோ 2 into 5 தான் 10ஓட ஃபேக்டர்ஸ். எக்ஸ் க்யூப்ன்றதுனால 3 டைம்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒய் ஸ்கொயர்ன்றதுனால ஒய்யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 2 3s are 6. ஸோ 2 into 3 தான். 2 into 3. எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால நம்ம எத்தனை டைம் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்? 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர்ன்றதுனால ஒய்யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் z ஒரு தாட்டி தான். ஸோ ஒரு தாட்டி எழுதிக்கிறோம். therefore இப்போ காமன் ஃபேக்டர் எழுதிக்கலாம். காமன் ஃபேக்டர் என் நம்பர்ஸில் பாருங்கள் 3 மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட் டேர்மில். செகண்ட் டேர்மில் 3 இருக்கா? இல்லை. தேர்ட் டேர்மில் 3 இருக்குது. ஸோ 3 வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் இல்லை. ஸோ வி ஷுட் நாட் ரைட் 3 as a காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்மில் நம்பர்ஸே இல்லை, அதனால் இனிமேல் நம்ம நம்பர்ஸை எடுக்க முடியாது.
பட் எக்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, தேர்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை காமன் ஃபேக்டர்னு எடுத்து எழுதிக்கலாம். இதே மாதிரி கண்டுபிடிக்க காமன் ஃபேக்டரை ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓவராலாக ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிப்போம் அப்புறம் எழுதலாம்னு நினைக்கும் போது நீங்கள் மிஸ்டேக் செய்யலாம். அதனால தான் நான் இப்போ எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மூணுத்துலேயுமே இன்னொரு எக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கிறேன். இன்ட்டு எக்ஸ். அப்புறம் ஒய் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது, தேர்ட் டேர்மில் இருக்குது. ஸோ இன்ட்டு ஒய். அகெயின் ஒய் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது, தேர்ட் டேர்ம்லையும் இருக்குது. அதனால் ஒய் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? வேறு எதுவும் காமனாக இல்லை. இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே காமனாக இல்லை. இங்கே ஃபஸ்ட் டேர்மில் ஒய் இருக்குது, ஆனால் செகண்ட் டேர்மில் அவ்வளோதான், 2 ஒய்க்கு மேலே இல்லை. தேர்ட் டேர்ம்லேயும் இல்லை. ஸோ இந்த ஒய்யும் கேன்சல்டு. therefore காமன் டேர்மை நீ அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர், 2 ஒய் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர். ஸோ காமன் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். சில சம்ம எல்லாம் ஒழுங்காக எழுதுவாங்க, இந்த காமன் ஃபேக்டர் எடுத்து எழுதும் போது தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண நீங்கள் அப்படியே காமன் ஃபேக்டரை கரெக்டாக எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ.